கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 21:34, மேத்யூ 21:34. கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரிடத்தில் அனுப்பினான். அதாவது எப்படி தேவன் ஒரு தயாள குணமாக இருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுத்து ஒரு தலைவர்களை ஏற்படுத்தினாரோ, அவர் அதிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர்களுடைய பொறுப்பை எதிர்பார்க்கிறார். இது வரும்போது கனிகாலம் சமீபித்த போது, ஏன்னா ஒரு உடனே கேட்கல. அவர் என்ன அந்த பயிர் வளர்ந்து அது கனி கொடுத்து அது அறுவடை காலம் வரும் வரைக்கும் பொறுமையாக இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அது வளர்வதற்கான ஒரு காரியத்துக்கு பொறுமை காத்துக்கிறவராக இருக்கிறாரு. அதே மாதிரி மனம் திரும்பி வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் செய்த காரியங்களுக்கு அதிலிருந்து ஒரு பலன் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க எந்த ஒரு தப்பும் கிடையாதே. ஏன்னா அங்கே அழகாக அந்த சொல்லும்போது, ஏன்னா கனி காலம் சமீபித்த போது, இப்போ ஒரு தீர்க்கதரிசி மூலம் ஒரு காரியம் சொல்கிறாரு, இல்லை தேவன் தன்னுடைய மக்களை கூப்பிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒரு நோக்கத்தோடு உள்ள எதிர்பார்ப்பு தானே. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி என்ன பண்ணார், தன் ஊழியக்காரரை அவருடைய ஊழியக்காரரை அனுப்புகிறாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு. கர்த்தர் உண்மையான செய்தியாளர்களை ஏற்கனவே அனுப்புனார். திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஏசாயா அனுப்பிச்சாரு, எரேமியா அனுப்பிச்சாரு, எசேக்கியேல் அனுப்பிச்சாரு, ஓசியா அனுப்பிச்சாரு, ஆமோஸு, யோவான் சாணகன், எத்தனையோ பேர் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பேர் அனுப்பிச்சாரு. நான் நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். எரேமியா 25:3வது வசனம். ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக, எத்தனை 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமல் போனீர்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அந்த வார்த்தை பூரா தேவனுடைய அதிகாரத்தோடு தேவனுடைய செய்தியாக தேவன் சொல்லக்கூடிய காரியமாக இருக்குது. அப்போ கர்த்தர் திரும்ப திரும்ப வேலைக்காரர்களை தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புவது எதை காட்டுது? கர்த்தருடைய இரக்கத்தை காட்டக்கூடியதாக. அவர் உடனே நியாயம் தீர்க்கலை. அவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு, அழைக்கிறாரு, மனம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு, திரும்ப கூப்பிட்றாரு. என்ன பண்ணுறாரு, தன் தோட்டக்காரிடத்தில் அனுப்புகிறார். ஏன்னா தலைவர்கள் தான் கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன்னா அவங்கள நம்பி தான் நான் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அந்த தோட்டக்காரன் யாரை அனுப்புகிறாரு, அது யார்? ஆசாரியர்கள், மூப்பர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் மற்றும் ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களா. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த திராட்சை தோட்டத்தை நல்லபடியாக பாதுகாத்திருக்கணும். ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து அவங்கள பராமரிச்சிருக்கணும். அங்கே கனி வரக்கூடிய மக்களாக இருந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவன்கிட்டருந்து வந்த செய்தியை நிராகரிக்கக்கூடியவங்களா. ஏன்னா அவர் அது கனிகளை வாங்கி கொண்டு வரும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா கர்த்தருடைய எதிர்பார்ப்பு கனிங்கிறது என்ன காட்டுறோம் பார்க்க முடியும், அவங்களுடைய கீழ்ப்படிதல், நீதி, நியாயம், நேர்மை, கர்த்தரை குறித்த ஆராதனை, இப்படி. ஏன்னா கர்த்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு கனி வரணும்னு எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லையே. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா கர்த்தர் நம்மளை நிறுவுறாரு, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு, கர்த்தர் நம்மளை பராமரிக்கிறாரு. அவர் தன்னுடைய வார்த்தையை உண்மையுள்ளவர்கள் மூலமாக பேசுகிறாரு. ஆனால் சில தலைவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன பண்ணுது, அப்படிப்பட்ட ஒரு காரியம் வராமல் போகக்கூடியதா. ஏன்னா கர்த்தருடைய பொறுமையை நம்ம இது தாராளமாக தயவு செய்து இதாக எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அவர் நம்ம நல்ல கனிகளை கொடுப்போன்னு எதிர்பார்க்குறாரு. அதில் எந்த தவறும் கிடையாதே. ஏன்னா ஒரு ஆவிக்குரிய தலைவன் என்ன, தேவனுடைய மக்கள்கிட்ட நல்ல கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அவர்களை மனம் திரும்புதலிலும் தேவனுடைய வார்த்தையில் கீழ்ப்படிதலிலும் வழி நடத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடியதா. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் அதிலிருந்து கனிகளை எதிர்பார்க்கல, எந்த தப்பும் கிடையாதே. ஆனால் அதை நம்ம நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியமாக
தேவனுடைய வார்த்தையை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்காம, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் ஜனங்களை வளர்த்து தேவனுக்கென்று ஒரு பணி செய்யக்கூடிய மக்களாய் வராத போது என்ன பண்ணுது? கர்த்தர் நமக்கு கொடுத்த உக்கிரான ஊழியத்தை நம்ம தொலைத்து விட்டவர்களாய் மாறும்போது கர்த்தர் அதை எதிர்பார்க்கல. என்ன ஒரு தப்பும் கிடையாதே. அப்போ இந்த நாளில் சபை ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளதா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உள்ளதாய், ஒரு நல்ல கனிகளை கெடுக்கக்கூடியதாய் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒரு நல்ல மனம் திரும்புதலுக்கான கனிகளை உடையவர்களாய் வாழக்கூடிய ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பதில் எந்த தவறும் கிடையாது. அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? அப்படி இல்லாத போது கர்த்தர் நியாயம் தீர்ப்பதில் எந்த தவறுமே இல்லையே. அப்போ கர்த்தர் சபையிட்ட இருந்து ஒரு மனம் திரும்புதலுக்கான கனி கொடுங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. என்ன தவறு இருக்கிறது? பல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலுக்கான கனிகளை கொடுக்கக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சந்ததியாய் வாழ உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.